அன்பிற்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலையில் கர்த்தருடைய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி. ஆம், இன்றும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதில் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது எத்தனை ஆசீர்வாதம். எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ நாம் விரும்புகிறோம், அல்லது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை யார்தான் விரும்பாமல் இருப்பார்கள்? எல்லோருக்கும் உலகத்தில் மக்கள் முன்பதாக ஒரு பிரகாசமான வாழ்க்கையை எதிர்பார்ப்பது உண்டு. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்னும் இருளுக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. சிலர் பாவம் என்னும் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் கடன் என்கிற இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலரோ வறுமை தரித்திரம் என்கிற ஒரு இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரோ வியாதி, தீராத வியாதியின் நிமித்தமாய் வியாதி படுக்கை என்கிற இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லோருக்குள்ளும் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்கிறது. நாம் ஒரு வெளிச்சத்தை காண வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று. ஆனால் வேதம் எப்பொழுதும் நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் அந்த நிபந்தனைகளுக்கு உட்படாத பொழுதுதான் இவையெல்லாம் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் இருளாகவே காணப்படுகிறது. நாம் வாசித்த இந்த வேத வசனம் 3 காரியங்களை நமக்கு சொல்கிறது. ஒன்று, நீ விழித்து எழும்ப வேண்டும். 2வது, மரித்தோரை விட வேண்டும். 3வது, நாம் எழுந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கண்கள் திறக்காத வரை நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகார் வனாந்திரத்தில் தன் பிள்ளைக்காய் அழுத பொழுது கர்த்தரோட கண்களை திறந்தாராம். அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு நீரூற்றை கண்டார். நம்முடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும். நம்மை பிரகாசிப்பிக்கிறவர் ஒருவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர வேண்டும். வேதம் சொல்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அந்த வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை பேர் அந்த வெளிச்சத்திற்கு வர ஆயத்தமாயிருக்கிறார்கள்? முதலாவது, அவர்தான் என் இருளை வெளிச்சமாக்குவார். அவர் உலகின் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் இருள் எவ்வளவேனும் இல்லை என்று நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் எப்பேற்பட்ட இருளுக்குள் காணப்பட்டாலும் உங்கள் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். முதலாவது, நீங்கள் அவரை விசுவாசிங்கள். நீங்கள் பூமிக்குரிய கண்களினால் அவரை காணுகிற பொழுது அநேகருக்கு அவர் வெளிநாட்டு தெய்வம் என்றும், எல்லா தெய்வங்களைப் போல அவரும் ஒரு தெய்வம் என்றும், இல்லை அவர் ஒரு மனுஷ அவதாரம் எடுத்தார் என்றும், இப்படி பலவிதமான உலகம் பார்க்கிற விதமாய் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அவர் ஜீவனுள்ள தேவன், தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன். அவர் நம்முடைய வாழ்க்கையை பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாய் வந்த ஒளி அவர் என்பதை நாம் முதலாவது விசுவாசிப்போமானால், அவரே நம்மை பிரகாசிப்பிக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். அப்படியானால் இன்று காலை வேளையில் நாம் அவரை பார்க்க வேண்டும். பார்ப்பதற்கு முன்பதாக நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். பரிதிமேயு என்கிற பார்வையற்றவன் முதலாவது அவரை விசுவாசித்தான்.
இயேசுவால் நான் பார்வையிடுவேன் என்று விசுவாசித்தான். ஆகவேதான் அவரை பெயர் சொல்லி அழைத்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, விழித்து எழும்ப வேண்டும். உறங்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய கண்கள் விழிக்க வேண்டும். ஆம், ஒரு விதமான தூக்கம். எத்தனையோ போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், வெளிச்சத்தை நோக்கி வர வேண்டும் என்று ஒரு விழிப்பு நமக்கு தேவை. ஆம், தூக்கத்திலிருந்த விழிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய மழுங்கி போன மனதிலிருந்து, சிந்தையிலிருந்து ஒரு விழிப்பு தேவை. ஆம், மரித்தோரை போல நாம் கிடக்கவே கூடாது. காலங்கள் வரும், எல்லாம் மாறும் என்று சொல்லி அப்படியே இருந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் மரித்தவர்கள் தான். தங்களை யாராவது எழுப்பிவிட மாட்டார்களா என்று சொல்லி. ஆம், யார் ஒருவர் வந்து தங்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் எழும்ப மாட்டார்கள். 38 வருஷமா அதே குளத்தின் கடத்தில் படுத்து கிடந்தவனை போல இன்றைக்கு நாம் அதிகாலையில் விழிப்போம், எழுவோம். இப்படிப்பட்டதான உறங்கி பொழுது கழிக்கிற எல்லாரை விட்டு எழும்புவோம். அவநம்பிக்கையாய் பேசுகிறேன், அவிசுவாசமாய் பேசுகிறேன், சாக்கு போக்கான காரணம் சொல்கிறேன், இவை எல்லாரையும் விட்டு எழும்புவோம். இவர்கள் எல்லாம் மரித்தவர்கள் தான் ஆவியிலே. அவர்கள் எல்லாரையும் விட்டு நாம் எழும்ப வேண்டும். அப்பொழுது நாம் எழும்ப வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நடக்க நாம் எழும்ப வேண்டும். அதிகாலையில் ஜெபிக்க எழும்ப வேண்டும். அப்பொழுது பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற தேவன் நீர் என்பதை இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கான ஜெபிக்க, எப்படிப்பட்ட இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது அவர்கள் விழித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட சாக்கு போக்கு சொல்கிற மனுஷர்களை விட்டு எழும்பி உம்மை நோக்கி பார்க்க நீ உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கும் இந்த காலை வேளையில் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கலாம், அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ பிரகாசிப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.